தொடுவானம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரியமுடன் பிரியா, விருதுநகர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்குற கொன்றை வேந்தன் செய்யுள் ஈயார் தேட்டை தீயார் கொள்வர். ஈயார் தன்னிடம் இருப்பதை ஒருவர் தனக்கு தரும்படி கேட்டும் கொடுக்க முடியாது என்று கூறுபவர்கள் ஈயார். தேட்டை அவர்கள் தேடிய செல்வம். செல்வம் என்பது பணமாகவோ பொருளாகவோ இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. அது அறிவு செல்வமாக இருக்கலாம், அனுபவ செல்வமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம். நாம் தேடி ஈட்டக்கூடிய அனைத்துமே செல்வம். அத்தகைய செல்வத்தை யாருக்கும் கொடுக்காமல் தனக்கு மட்டுமே இருக்கும்படி செய்பவர்களுக்கு அந்த செல்வம் தானாகவே ஒரு நாள் இல்லாமல் போய்விடும். தீயார் கொள்வர். தீயார் என்பவர்கள் பகைவர்கள். கொள்வார்கள், அந்த செல்வத்தை பற்றி கொள்வார்கள். இந்த இடத்துல தீயார் அப்படிங்கிறவங்க ஒரு திருடன் போல வெளியில இருந்து வந்து அந்த செல்வத்தை பற்றிக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நாம் செய்த வினைதான் நமக்குள்ள இருந்து தீயவர்களாக தோன்றும். அதுதான் தீயார். இப்போ இந்த செய்யுளில் தீயார் அப்படின்னு சொல்ல வர்றது தீயவர்கள்னா வேற ஒருத்தவங்க வந்து ஒரு திருடன் மாதிரி நம்மளுடைய பொருளை எல்லாம் கொள்ளையடித்துட்டு போவார்கள் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. நமக்கு வரக்கூடிய இன்பத் துன்பம் இரண்டிற்குமே யார் காரணம்னா நாம தான் காரணம். அப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் பறி போகுது அப்படின்னா அதற்கும் நாம தான் காரணம். அப்போ அந்த தீயார் அப்படிங்கிறவங்க ஒரு திருடன் போல வெளியில இருந்து வரணும்னு அவசியமே இல்லை. நாம் செய்த வினையின் காரணமாக அந்த தீமை வந்து நமக்குள்ளே தான் இருக்கும். யுகங்கள் சொல்வோம் இல்லையா, அந்த யுகங்களில் சத்திய யுகம் பொற்காலம்னு சொல்லக்கூடிய அந்த காலத்தில் எல்லாருமே நல்லவர்களாக இருப்பாங்களாம். தீயவர்களை பார்க்கவே முடியாது. எந்த பொருளும் திருடு போகாது. எல்லாரும் நல்லவங்களாக இருப்பாங்க. எல்லாரும் எல்லாருக்கும் உதவி செய்வார்கள். அடுத்து அந்த திரேதா யுகம் வரும்போது, அது வெள்ளிக்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய யுகத்தில் தான் ராமாயணம்லாம் நடந்தது. அப்போ ஒரு நல்லவன் ஒரு இடத்துல இருப்பான். தீயவனை தேடி கண்டுபிடிக்கணும்னா பல காடு, 7 மலை, 7 கடல் தாண்டி போய் தான் ஒரு தீயவரை கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு மக்கள் வந்து இருப்பாங்க. அடுத்த யுகம் துவாபர யுகத்தில் பார்த்தா வெண்கல காலம். அதில் மகாபாரத காலம் மாதிரி அண்ணன் தம்பி இருப்பாங்க. அண்ணன் நல்லவனுங்களாக இருந்தால் தம்பி கெட்டவராக இருப்பார். தம்பி நல்லவராக இருந்தால் அண்ணன் கெட்டவராக இருப்பாங்க. அப்போ அந்த சொந்த பந்தத்துக்குள்ளே ஒருத்தர் நல்லவர் ஒருத்தர் கெட்டவராக இருக்கும்போது நமக்கு வரக்கூடிய அந்த கெட்ட விஷயங்களும் அதிகமாயிட்டே போகுது. இப்போ அடுத்து நாம் இருக்கக்கூடியது கலியுகம், இரும்பு காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய யுகத்தில் இருக்கோம். இங்கே வந்து நல்லவனும் நமக்குள்ளே தான் இருக்காங்க, கெட்டவங்களும் நமக்குள்ளே தான் இருக்காங்க. அப்போ நமக்கு வரக்கூடிய துன்பம் வந்து மிக அதிகமாக இருக்கும். ஏன்னா காலையில் நல்லவங்களா இருக்கிற நாமளே தான் சாயந்தரம் கெட்டவங்களா மாறுறோம். அப்போ நம்ம செய்யக்கூடிய வினைகள் எல்லாமே, அது நல்வினையோ தீவினையோ, அது நமக்கே தான் திரும்ப வரும். அதனால நாம் நல்வினைகளையே செய்வோம், நல்வினைகளையே அனுபவிப்போம், எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்து இன்பமாக வாழ்வோம். இதுதான் ஈயார் தேட்டை தீயார் கொள்வர். யாருக்கும் எதையும் கொடுக்காமல் வாழணும்னு நினச்சோம்னா அது நம்ம மூலமாகவே யாருக்கும் இல்லாமல் போய்விடும். அடுத்த செய்யுள் பார்க்கலாம். உண்டி சுருங்குதல் பெண்டீருக்கு அழகு. உண்டி அப்படிங்கிறது உணவை குறிக்கும். சுருங்குதல் உணவை குறைத்து எடுத்துக்கிறது, உணவை குறைத்து சாப்பிடுவது. பெண்டிற்கு அழகு, பெண்களுக்கு அது ரொம்ப அழகு தரக்கூடியது. பெண் என்பவள் உணவை வந்து குறைத்து தான் சாப்பிட வேண்டும். இந்த செய்யுள் கேட்கும் போதே நமக்கு தோணும், அப்போ ஆண்கள் வந்து எப்படினாலும் சாப்பிடலாமா? ஆண்களுடைய ஆரோக்கியமும் முக்கியம் தானே. ஔவையார் ஏன் ஆண்களுக்கு சொல்லலை, பெண்களுக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க?
அந்த காலத்துல நமக்கு அப்படி தோணியிருக்கும். ஆனா, இப்ப நம்ம பார்க்கும்போது நமக்கு புரியும். ஒரே விதமான உணவு இப்ப நம்ம ஜங்க் ஃபுட் அப்படின்லாம் சொல்றோம். இத ஒரு ஆண் குழந்தையும் சாப்பிடுது, பெண் குழந்தையும் சாப்பிடுது அப்படின்னா, அந்த உணவு போய் பாதிக்கிறது வந்து பெண்களுடைய உடல தான் ரொம்ப வேகமா பாதிக்குது. அதே மாதிரி பெண்கள் தான் அதுக்கு வேகமா அடிக்ட் ஆகி அந்த உணவ வந்து சாப்பிடவும் பழகுறோம். அதனாலயும் அந்த காலத்திலேயே ஔவையார் வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்கிறா. பெண் என்பவள் அந்த உணவுல வந்து கட்டுப்பாடோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கலாம். இன்னும் வேற எதுவும் பொருள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். அதுவரைக்கும் இணைந்தே சிந்தித்திருப்போம். தொடுவானம் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. நான் உங்கள் பிரியமுடன் பிரியா.